இதுதான் ஸ்ரீராம் ப்ரோ வீடு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு டயரில். இதுக்கு மேலே இது ஓட்ட முடியாது. இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா வேணாம் ப்ரோ, எம்ஆர்எஃப் மாட்டிக்கிறேன். இந்த டயர் தான் வாங்கியிருக்கோம் எம்ஆர்எஃப்ல. ஃப்ளாஷ் வந்து இப்போ பர்ன் அவுட் பண்ண போகிறாரு. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கைஸ். வண்டி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆஹா ஏபிஎஸும் போயிடுச்சு. தூ பாருங்களேன் இவ்வளோ ஃபாக் ஆகிட்டு இருக்கு. குளிர் தாங்க முடியல கைஸ். எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா ஸ்ரீராம் ப்ரோ டயரும் போயிடுச்சுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் 3 hour போகிறோம். 6 hour காமிக்குது இங்கேருந்து. ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஸ்லோ டூரிங் போகிறோம். யாருங்க அவன் பார்த்தீங்களா இல்லையா? எக்ஸாஸ்ட்டு. ஐயோ ஃபஸ்ட்டான பிளேஸில் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். டயர் போயிடுச்சுண்ணா. டயரில் பெரிய கோடு வந்துட்டு இருக்குங்க. எவ்வளோ ஏறுதுன்னே தெரியலையே. நான் சென்னையிலேருந்து வரேண்ணா. டயர் போயிடுச்சு. காலை வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6-7 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஏஞ்சோம். டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சரி 8:30 ஆகுதாங்க. மன்னிச்சிருங்க. ஸ்ரீராம் ப்ரோ ஸ்ரீராம் ப்ரோ இதுதான் ஸ்ரீராம் ப்ரோ வீடு. ஆனால் ரிலீவ் பண்ணக்கூடாது. ரிலீவ் பண்ணுறேன் ப்ரோ நான். இதான் ஸ்ரீராம் ப்ரோ வீடு. ஓட்டு பாருங்க. அலோன் ரைடர் 48. செம்ம டயர்டுங்க. நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு டயரில். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டயரோட நிலைமையை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டயர் பார்த்தீங்கன்னா தெரியும் செத்து போச்சு. இதுக்கு மேலே இது ஓட்ட முடியாது. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஐயோ எப்படியானா எப்படியோ கூட்டிகிட்டு வந்து விட்டுச்சு. அது பெரிய விஷயம் பண்ணிச்சு. நைட்டில் எங்கேயும் நடு ரோட்டில் நிப்பாட்டாமல் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுச்சு பத்திரமா. பெரிய விஷயம். தப்பிச்சு வந்துட்டோம். காட்டில் மாட்டாமல். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் இங்கேயே ஹால்ட் போட சொல்லிட்டாரு ஸ்ரீராம் ப்ரோ. ஸோ இங்கேயே ஹால்ட் போட்டு டயர் சைஸும் பார்த்துக்கணும். டயர் 150-60 தான் வருது நான் பார்த்துட்டேன். ஸோ டயர் கேட்டிருக்கோம் லோக்கலில். டயர் ஒன்று ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிட்டா பறந்துடலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வந்து திருச்சியிலே இருக்க போகிறோம். திருச்சியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு போல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். நைட்டு ஒரு 11 இல்லை 12 மணிக்கு போல் கிளம்பலாம். அதுக்கு மேலே கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டயர் மாற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு டயர் மாற்றும் போது பர்ன் அவுட்லாம் பண்ணலாம். பர்ன் அவுட்லாம் அவன் இன்னும் திருந்தலமாமா. இருக்கிற டயருக்கு பர்ன் அவுட் ஆகுமான்னு பார்ப்போம். பர்ன் அவுட் ஆகும். பர்ன் அவுட்லாம் பறக்க விட்டு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே ஹால்ட்டை போட்டு நாங்கள் நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கோம். சேனலுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ டயரோட நிலைமையை பாருங்களேன். இந்த இதுவே தெரியுது. இந்த பாருங்க சுத்தமாக இல்லை. ஐயோ அழுக்காயிடுச்சு. துணி வச்சுருக்கீங்களா ப்ரோ? வேஸ்ட்டு துணியா? நன்றிகள். நான் உட்காந்து பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்துடுறேன். பெட்ரோல் பங்க் போனால் காத்தடிச்சிக்கலாம். ஆல்ஃபா வேணாம் ப்ரோ, எம்ஆர்எஃப் மாட்டிக்கிறேன். ஏதோ ஆகுது. என்ன கர்மன்னு தெரியலையே. நான் அப்படி கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது வண்டி அதான் கைஸ். டயர் மாற்றதுக்காக போயிருக்கோம். 2-3 டயர் கடையில் கேட்டுட்டேன். ஸ்ரீராம்புவும் கேட்டார். சிஏட்டில் பார்த்தீங்கன்னா 3700 சம்திங் சொல்கிறாங்க. கடைக்கு போய்ட்டு வரேம்மா. சரிம்மா. என்னாச்சு அப்புறம் நம்ம வந்து அப்போலோவில் பார்த்தோம். அப்போலோவில் பார்த்தீங்கன்னா 5600 சம்திங். அப்போலோ H1 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போலோ H1 தான் போடலாம். ஏன்னா அது ட்ராக் பேஸ் டயர் எல்லாமே கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் பட்ஜெட் இல்லைங்க என்கிட்ட. தினேஷ் சொன்னால் தான் நீ மாற்றிக்கூடா, பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எம்ஆர்எஃபே பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சிஎட் போகிறதோட எம்ஆர்எஃபே போட்டுக்கலாம்டா. எதுக்குடா நீ சிஎட்லேயே போகிற, வேணாம் எம்ஆர்எஃபே போட்டு திருப்பியும் அப்படின்னாரு. எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 4000 சொல்கிறாங்க. மாற்றத்துக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எம்ஆர்எஃப் தான் போடலான்னு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சோண்டு காற்று மட்டும் அடிச்சுட்டு திருப்பி இந்த டயருக்கு உயிர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான் இருக்கோங்க. ஐயோ எங்களுக்கு ஆனால் ஒரு நாள் டிலே. பரவாயில்ல, எங்களுக்கு வேலை எதுவும் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. எனக்கும் வேலை எதுவும் இல்லை. தினேசனாவும் பார்த்துக்கலாம்டா, ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா தானே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீராம்புக்கு தான் வேலை இருக்குது. இன்றைக்கி ஆஃபீஸ் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி நீங்கள் வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி நைட்டு கிளம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. இன்றைக்கி நைட்னா நாங்கள் அடுத்த நாள் விடிய காத்தால் ஒரு 2 மணி போல் கிளம்பிடலாம்டா. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நம்ம வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ப்ரோ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயர் மாற்று தான் போயிட்டுருக்கோங்க. 4000 ரூபா வருது டயரு. நாங்கள் பேசி கம்மி பண்ணி போட்டுடலாம் தான் இருக்கும். டயரை வந்து வீல் பர்ன் அவுட் பண்ணி இது பண்ணணும்னு ஆசை. பட் பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். ஆனால் பரவாயில்லங்க, ரூட்டு கை விடல. நேற்று நைட் எப்படியோ கூப்பிட்டு வந்து விட்டுட்டான். நேற்று லோடு வேறு இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் லோடு நடு காட்டில் நின்றுந்தா அவ்வளோதான். ஸ்ரீராம் ப்ரோக்கு ஒரு கால் பண்ணிட்டேன். ப்ரோ நான் வந்து எங்கேயா நின்றுவேன், வேறு வழி இல்லை, ஆனால் எப்படியாவது ஓட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினேன். சரிடா நீ எப்படியாவது வீட்டு வரைக்கும் வர முடிஞ்சா பாரு, இல்லைனா சொல்லு நான் ஆப்போசிட்டில் வரேன் அப்படின்னாரு. வேணாம் ப்ரோ நான் நின்றுட்டேன்னா கால் பண்ணுறேன் அப்படின்னேன்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேங்க. நல்லா இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. வந்துச்சு பங்கு. டயருக்கு இந்த மாதிரி நம்ம வரும் யோசிச்சு பார்க்கல கொஞ்சம் கூட நான். அப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் அதில் ஃப்ளாட் மட்டும் அழுத்துங்க. அதில் ஃப்ளாட் அழுத்துங்க, ஃப்ளாட். ஸோ நண்பர்களே, கொஞ்ச நேரம் தான் காற்று இருக்கிற வரைக்கும் நம்ம சரன்னு போயிடணும். எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு தெரியலையாண்ணா? 8 கிலோ 7 கிலோமீட்டர். கைஸ், நாங்கள் டயர் மாற்ற பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் அந்த ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் இங்கே ஒரு எம்ஆர்எஃப் இது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது போயிட்டுருக்கோங்க. கடை இருக்குது, அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. நாங்கள் யோசிச்சோம் சரி காலையில் மாற்றிட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு. ப்ரோ சொல்லிட்டாரு ஒரு நாளே வேஸ்ட் ஆகிடும்டா, வேணாம் நீங்கள் தங்கிடு, ஸ்பாட்டை இங்கே போட்டுரு அப்படின்ட்டு. ரைட்டு ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுறோம் திருச்சியில். மற்ற நாள் தான் கிளம்புற மாதிரி இருக்கோங்க. சில நேரங்கள் கழித்து இந்த கல்லாம் மாட்ட போகிறோம். சரி ஓகே, நாங்கள் போய் ஃபோன் பண்ணுறேண்ணா. சரி நன்றிண்ணா. சரி கைஸ், இந்த டயர் தான் வாங்கியிருக்கோம். எம்ஆர்எஃப்ல ரேடியல் டயர் தான் வந்திருக்கு, 2 வீல் ரேடியல். சரி வேறு வழியில் இப்போதைக்கு இது 4000 வந்துச்சுங்க, வேறு வழியில். ஸோ இப்போதைக்கு போய் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். எங்கே 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 டயர் கடையே இல்லையாண்ணா? ப்ரோ எம்ஆர்எஃப்லேருந்து அமிச்சாங்க வரும் ஆலி. சரி இது வாங்க, இதை பர்ன் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோமா? ஃப்ளாஷ் வந்து இப்போ பர்ன் அவுட் பண்ண போகிறாரு. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கைஸ். ஃப்ளாஷ் வீடியோ கை காட்டு ப்ரோ. அண்ணா சூடாக இருக்குண்ணா, பார்த்துண்ணா. நண்பர்களே டயர் பாருங்க, நல்லா மொல்லுனா எல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஏபிஎஸ் ஏரியல அது வேற பயமா இருக்கு. நான் பண்ண வேலைக்கு இவன் அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன், போதும்பா. இது வேற ரியர் ஏபிஎஸ் இல்லைன்னு சொல்லி காமிக்குது. எந்த பயனும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் தான் தோணுச்சு. நான் நிறைய பண்ணிட்டோம். சரி போதும், பெட்ரோலும் காலி ஆகிடும். ப்ளஸ் இல்லாமல் ஏபிஎஸ் வரை இருந்துதாங்க, அதாங்க ஃபுல்லாக நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். தெரிஞ்சிச்சு, த்ரெட்டே தெரிஞ்சிச்சுல. இந்த ரோடு சிட்டி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களா, எல்லாம் பயப்படுறாங்க. அதனால வந்து எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ப்ளஸ் பயப்படுறாங்க எங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி நிப்பாட்டிட்டேன். புகை அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ரோடு பாருங்களேன், ஐயோ ரோடுலாம் நாஸ்தி பண்ணிட்டேன். நடுவில் கட் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு எவ்வளோண்ணா ஆகும்? 200 ஆகும். சரி ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுங்க தம்பிக்கு. 50 ரூபா குறைச்சிங்க. சரி ஓகே, சரிண்ணா. நீங்கள் பெட்டாதில் எங்கே போனால் சரி புரியுதுண்ணா. சென்ட்ரல் சாண்டும் கிடையாது. ஆமாம் பார்த்துண்ணா, சூடாக இருக்கும். பேசாமல் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கலாம், நல்லா வந்திருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ டயர் மொல்லுன்னு ஆயிடுச்சுன்னு. பா வண்டி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தேவையில்லாத வேலை, சென்னையிலே மாற்றிருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். டயருக்குள்ளேருந்து ஆணி வருது. உள்ளே தள்ளி விட்டாங்க போல். ஐயோ மழுமல்னு ஆயிடுச்சுங்க. எவ்வளோ வீக் ஆயிடுச்சு பாருங்களேன். ஆமாங்க, இன்னொரு 5-10 செகண்ட் வந்து வெடிஞ்சிட்ருக்கோம், டமால் வெடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு சார் சொன்ன ஹீட் ஆயிடுச்சுன்னா மாட்டுறது கஷ்டமா. ஏபிஎஸும் ஒரு மாதிரி லைட் அறிய ஆரம்பிச்சு, அதனால நிப்பாட்டிட்டேன். எவ்வளோ பேர் ஆணி பாருங்களேன். இதை வச்சு நான் என்னத்த பண்ணது, மெமரியாவா? இதில் பஞ்சர் ஆகி இப்படி சைடில் வந்திருக்கும்பா அப்படின்னாரு. இதில் குத்தி இப்படி வந்திருக்குமா.
சொன்னார். சரி ஓரமாக போட்டுருவோம், யார் காலையாவது குத்த போகுது. குப்பை தட்டி அது லைட்டாக தொடச்சிக்கிட்டாண்ணா, ஒரே நிமிஷம்ண்ணா. இல்லைனா அப்படியே அழுக்காவே இருக்கும், டயர் மாட்டும் போது கஷ்டமாக இருக்கும். புது டயர் மாட்டியாச்சு ஒரு வழியா. ஏபிஎஸ் வேலை செய்தா இல்லையான்னு தெரியல. ஓகேவாண்ணா. கைஸ் அவர் 150 தான் சார்ஜ் பண்ணலான்னாரு. அப்புறம் நானும் தினேஷ் அண்ணா வந்து 200 போட்டுடலாண்டா. ப்ரோ இல்லை மூணார் போகிறேன். வரேன் ப்ரோ, பாய். பாய்ண்ணா. சரிண்ணா வரட்டா, வரேண்ணா, பாய்ண்ணா. கைஸ் ஃபைனலி டயரை மாற்றிட்டோம். இப்போ எதுவும் எனக்கு ஏதோ ஏபிஎஸ் மட்டும் எதுவும் கோளாறு கொடுக்காமல் இருக்கணும். ஆஹா, ஏபிஎஸும் போயிடுச்சு, நல்ல வேலை எதுவும் ஆகலை. நான் வந்து ஒரு பயத்திலே வந்தேன், என்னடா ஏபிஎஸ் எரியுதே. அந்த பர்ன் அவுட் பண்ணும்போது ஏபிஎஸ் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிச்சுங்க. நான் பயந்துட்டேன் ஏதோ ஆயிடுச்சு. ஏபிஎஸ் அந்த ஒயரோட டயர் கிட்ட இருக்கா, அதான் போல தேஞ்சிச்சு போல, அது இப்போ டயரில் பட்டு சொல்லி பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா நார்மலாக அந்த ஹீட் ஆனதுனால, அந்த பிளேட் ஹீட் ஆனதுனால உங்களுக்கு எரிஞ்சிருக்கு போல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல விஷயமா போச்சு, இல்லைனா ஏபிஎஸ் இன்ஜினே இருந்திருக்கும் நம்மளுக்கு. இங்கே எல்லோரும் பிடிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து பயந்துட்டே வந்தோம், ஏன்னா ஒரு ஹெல்மெட் இல்லை எங்ககிட்ட. நல்ல வேலை நல்ல வேலை நம்மளை பிடிக்கல. செயினும் கரெக்டாக தானே இருக்குது. ஓகே ஆமாம், என்ன தடங்கள் வந்தாலும் மூணார் போகிறோம். மூணார் போயே ஆகிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, மூணார் போகிறோம். ட்ராவலாக இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்ரீராம் ப்ரோ வீட்டுக்கே போக போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ப்ரோ வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் டைமை. ஸ்ரீராம் ப்ரோ வந்து வீட்லேயே வந்து தங்கிருங்கடா இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. பரவாயில்ல எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் என்ன மனுஷங்க பா, தங்கமான மனுஷங்க. டயர் மாட்டியாச்சு, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஃப்ரண்ட் டயர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன் பேக் டயர் போச்சுன்ற ரீசன் என்னென்னா, நான் ஃபுல்லாக ட்ராக்கில் ஓட்டினேன், அதனால தான் என் பேக் டயர் பாதி போச்சு, இல்லைனா போயிருக்காது. இன்னொரு 20,000 மேலே தான் போயிருக்கோம். நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன், 17,000 மாட்டியிருக்கேன். நம்ம ட்ராக்கில் கீழே ஓட்டி பரட்டி விட்டோம் வண்டியை, அதனால போயிடுச்சு. அதனால் விடுங்க, இப்போ நான் மாற்றினது நல்லது தான். இப்போ ஊருக்கு போகுது நான் கான்ஃபிடென்ட்டாக போவேன், எதுவும் ஆகாதுன்ற பயம். நேத்தியானா செம்ம பயத்தில் வந்தவங்க. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது. அதுவும் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்துட்டோம். இல்லை இதே ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் மேலே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் வர கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். இப்போ க்ரூட்டை மாற்றிட்டோம். க்ரூட்டுக்கு புது ஷூ போட்டோம். பின்னாடி இருக்குது புது ஷூ, ஃப்ரெண்டில் இது பழைய ஷூ. ஃப்ரண்ட் ஷூவும் மாற்றிடுவேன், கொஞ்ச நாள் போச்சுன்னா மாற்றிடுவேன். ஓகே ஸ்டீஃபன் ஒரு வழியாக கிடச்சிச்சிங்க. மணி 12 எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இந்த இடம் தான் கிடச்சிது. ஸ்மிதி விஷயங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 6.5 hours later. காலை வணக்கங்கள். வந்து இப்போ தான் கிளம்புறோம். திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணார் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீராம் ப்ரோ வீடு. ஸ்ரீராம் ப்ரோ பார்த்தீங்கன்னா அதோ நிற்கிறாரு. ஸ்ரீராம் ப்ரோ வீட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இங்கே ஹால்ட் போட்டோங்க. எங்களுக்கு வந்து டயர் பிரச்சனைனால ஒரு நாள் ஹால்ட் போட்டோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ட்ரிப் கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் இங்கே தங்கிட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3 கிலோமீட்டர் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3:37 ஆகுது. நாங்கள் வந்து 2:30 கிளம்பலான்னு இருந்தோம். ஆனால் முரட்டு தூங்கணும். ஏஞ்சிக்கவே முடியல. அலாரம் வச்சா கூட ஏஞ்சிக்கவே முடியல. அப்புறம் கடைசியாக ஒரு அலாரம் வைக்கும்போது ஒரு 3 மணி இருக்குமா ப்ரோ? ஒரு 3 மணி போல் இருக்குங்க. 2:55 போல் இருக்கும். அப்போ தான் ஏஞ்சி நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். பட்டு போய் குளிச்சுட்டு ஒரு மாதிரி ஜில்னு இருக்குது பாடியே. ஸோ குளிச்சு இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோவும் ரெடி ஆகிட்டாரு, தினேஷ் அண்ணாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வாங்க வண்டி எடுத்து போவோம். சரிம்மா வரம்மா. போமா ப்ரோ. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீராம் ப்ரோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். காலையிலேயே அவங்க மம்மிலாம் ப்ரேயர் பண்ணி எங்களை வந்து அமுச்சு விட்டாங்க. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான் போகிறோம். இவ வந்து பெட்ரோல் பங்க் போகிறோம். பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கணுங்க. என் டேங்க்லேயே அரை டேங்க் தான் இருக்குது. ஸ்ரீராம் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. வண்டி ஃபாக் லைட் ஆன் பண்ணுமே. ஃபாக் லைட் வந்து சரி பண்ணல. சரி போகிறவில்லை, எங்கேயா நிப்பாட்டி டீக்கல்ல மாதிரி நிப்பாட்டி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 5 மணி நேரம் கம்மி தான். இங்கேருந்து 242 கிலோமீட்டருங்க. அதான் இதோ பாருங்களேன், இவ்வளோ ஃபாக் ஆகிட்டுருக்கு. இதோ இந்த கண்ணாடிக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ ஃபாக் இருக்குன்னு. பா ரோடே காலியாக இருக்குங்க. ஆனால் குளிருது சரியான. ஆனால் குளிருதா முடியலையா? இது போட்டுக்கிறீங்களா? சரியான குளிருங்க. நான் ரைடிங் ஜாக்கெட் கொண்டா போட்டுட்டேன். ஏன்னா சரியான குளிர் அடிக்கும் அப்படின்றதுக்காக ரைடிங் ஜாக்கெட் மாட்டிக்கிட்டேன். இப்போ கீழே ரேஞ்சும் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. 130 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் இருக்குது. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? அந்த டயர்லேயே பாதி பெட்ரோல் குடிச்சிச்சுங்க. என்ன பண்ணுறது? ஸ்ரீராம்பில் ஜம்முன்னு ஸ்ப்ளெண்டரில் வரேன்ட்டார். அவர் ஜாலியாக ஸ்ப்ளெண்டரில் போகலான்டா அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு வரேன்ட்டாருங்க. ஸ்ப்ளெண்டரில் ஜம்முன்னு போகலான் இருக்கோம். தூங்கிட்டு இருக்காரேப்பா ப்ரோ. இல்லைனா போகிற இல்லை போட்டு போமா இருக்கா சுத்தமாக இல்லையா?
பாவம் எழுப்ப மனசு வரல. சரி வேறு பங்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா வேறு பங்க் இருக்காதா? சார் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ பெட்ரோல் பங்க் இருக்காதுன்ற. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லையா ப்ரோ? பெட்ரோல் போகிறதுக்காக வேறு பெட்ரோல் பங்க் போயிட்டுருக்கோங்க. சில நேரங்கள் கழித்து என்னோட ஸ்லிப்பர் தானே, நான் ஸ்லிப்பரில் வச்சு பின்னாடி பேக் இதில் சொல்லுது. சொல்லிக்கோங்க. நவர முடியாமல் கரெக்டாக முடியாமல் இன்னும் போடுங்கண்ணா. 1281 ரூபாங்க. 12 லிட்டரு பே மூடு. இந்த 3 லிட்டர் போச்சுன்னா ஃபுல் டேங்கோ. ஃபுல் டேங்கா 3 லிட்டர் தான் இருந்துருக்கு போல. 3.5 லிட்டர் இருக்கும் வண்டிக்கு. அப்படின்னா ட்ரெயின் நண்பர்களே ஏன்னா நான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். 12 லிட்டர் குடிச்சது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ வரும்ன்ட்டு. ஓ மை காட். ஃபீட்பேக் போடுங்களா? ஃபீட்பேக்கில் இதுக்கு ஏர் மட்டும் ஆன் பண்ணி விட்டால் போதும், ஏர் அடிச்சுட்டு போயிடுவோம். அண்ணன்ட்ட கேட்டோம், ஆனால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம்ப்பா, பட் நாங்கள் ஆள் இல்லை அடிக்கிறதுக்குன்னாரு. ஆன் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு. அணைச்சு ஜாக்கெட் 2 கிலோ இருக்கும். சேஃப்டிண்ணா. ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ ஃப்ரெண்ட்டு? 32வா? அது சென்டருக்கு ஜாலியாக எங்களுக்கு சென்டரில் ஒன்றும் இல்லை. சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக. நண்பர்களே சரியான குளிர் இந்த ஊரில். சென்னை மாதிரிலாம் இல்லை. சென்னையில் குளிர் இருக்குது, பட் இந்த அளவு குளிர் இல்லை. இங்கே வந்து குளிர் பயங்கரமாக ஆச்சு நவுத்துது. இந்த பேண்ட்டு மேலே இன்னொரு பேண்ட்டு போட்டால் நம்மளுக்கு இதமாக இருக்கும் போலண்ணா. அதுதான் விளையும். ட்ராக் டிஷர்ட்டு சூப்பர். தினேஷ் அண்ணா பார்த்தீங்கன்னா ட்ராக் டிஷர்ட்டு ஃபஸ்ட்டு. அலோன் ரைடர், நீங்கள் அலோன் ரைடரா ப்ரோ? அலோன் ரைடரா? ஒரு செல்ஃபி ப்ரோ. சும்மா இது ஒரு இதாகிடுச்சு, ஃபன் ஆயிடுச்சு. ரொம்ப இந்த காலையில் கடையை வேறு வச்சுருக்காங்க. என்ன கடை? டீ கடையா? ஓகே ஓகே, டீ கடை வைக்கணும் கண்டிப்பாக. நாங்களும் டிஃபன் கடை இது இவ்வளோ காலையில் திறந்துட்டாங்கன்னு நினச்சேண்ணா. ஆனால் எங்களுக்கு வந்து எவ்வளோ சோதனைங்க வந்துச்சு தெரியுமா? போகும்போது வண்டி தள்ளிட்டு வந்தோம், ஒரு ஆட்டோ கவுந்து பார்த்தோம். என்னன்னா அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டயர் சோதனை எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? நாங்கள் மூணார் போகிறது நிறைய வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆனாலும் நாங்கள் வந்து மூணார் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடம் பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஆனால் வரும்போது கிலோமீட்டர் அந்த கன்சோலில் வந்து மைலேஜ் வந்து ரொம்ப வஸ்ட்டாக காமிச்சு 25 காமிச்சது. நான் என்னடா வஸ்ட்டுன்னு பார்த்தா அப்புறம் தான் அந்த டயர் பிரச்சனை வந்தது. இப்போ வர 30 கிட்ட வந்துருச்சு. இப்போ ஃப்ரீயாக டயர் வரதுனால 30 கிட்ட வந்துச்சு. ஒழுங்காக வந்து வண்டி மெயின்டைன் பண்ணலன்னா மைலேஜ் அடி வாங்கும். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் தான். நான் டயரை மாற்ற விட்டேன், மைலேஜ் சரியான அடி வாங்கிச்சு. கொஞ்சம் டயரில் செமிக்கலான்னு பார்த்தேன், பட் மைலேஜில் அடி வாங்கிச்சு. ப்ளஸ் டயரும் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் நான் எடுக்கிற மாதிரி ரிஸ்க்கெலாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு யாரும். டயர் போச்சுன்னா மாற்றிடுங்க. கண்டுபிடிச்சிட்டேனா எங்கே நம்ம பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நம்ம டயரு ப்ளஸ் டயர் பர்ன் அவுட் பண்ணோம்ல, அங்கேயும் நிறையா ஒரே கியரில் வலி வலிச்சோம்ல, ஆர்பிஎம் நல்லா போச்சுனால அங்கேயும் பெட்ரோல் நிறைய எடுத்துருக்கோம். வெரி குட் பிரில்லியன்ட். அதால் தான் ரொம்ப கம்மியாக இந்த மைலேஜ் கொடுத்துருக்கு. ஏறிடும், ஒன்றும் கவலை இல்லை. இப்போ 32க்கு ஏறிடும்னு நினைக்கிறேன் இந்த கன்சோல் மீட்டர். டைம் பார்த்தீங்கன்னா 4:24ங்க. 2 மணி கிளம்ப வேண்டியது. அலாரம் வச்சோம், யாருமே ஏச்சிக்கல போல். கடைசியாக நானும் அலாரம் வந்து நான் வந்து 3:30 மேலே வச்சுருந்தேன். 3:35 3:55 வச்சிட்டேன் போல். அலாரம் வந்து 3:55 நான் ஏச்சு பார்க்குறேன். ப்ரோ என்ன ப்ரோ தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற. ஏய் ஃப்ளாஷே அப்படின்றாரு. ஏச்சிருக்கு ப்ரோ, கிளம்பலாம்னு சொல்லிட்டு பட்டுன்னு எல்லோரும் போயிட்டு 2:55 சாரி 2:55 வச்சேன். 2:30 வைக்கிறது 2:55 வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பட்டு ஏஞ்சி அப்புறம் ஏஞ்சி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குளித்தோங்க. குளித்த பிறகு அப்புறம் குளிர் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றினோடனே நார்மல் ஆயிடுச்சுங்க. பச்சை தண்ணியில் குளிச்சிருந்தா அவ்வளோதான் போல். ஜன்னி தான். இந்த ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வாவ் ஃபுல் மரமாக இருக்குங்க. ஃபுல்லாக மரம் தான். செம குளிருது. அச்சு நவுத்துது குளிர். ஆனால் உண்மையிலே ரோட்டில் யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோம்.
ரைடிங் ஜாக்கெட் போட்டு உள்ளே ஒரு சட்டை போட்டிருக்கேன், எனக்கே அவ்வளோ குளிருது. எதுவுமே வெறும் சட்டை இதெல்லாம் போட்டு வந்தால் காலி நம்ம. கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 5:13. இப்போதைக்கு வந்து இன்னும் 206 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ தாண்டோன்னு தெரியலையே. எவ்வளோ வந்துச்சு முன்னாடி தெரியாது. சரி நாமும் இல்லை, மறந்துட்டேன். இன்னும் 4 மணி நேரம் காமிக்குதுங்க. 5 மணி நேரம் இருந்துச்சு, இப்போ 4 மணி நேரம் 3 நிமிஷம் தான் காமிக்குது. சரியான குளிர் தாங்க முடியல. அச்சு நவுத்துது ப்ரோ. ஓகே இதில் பனி பாருங்களேன், எவ்வளோ பனி இருக்குது. ஆனால் சரியான பனி. இதோ பாருங்க, ஃபுல் பனி தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா டீலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸ்ரீராம் ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு. ஃபாக் லைட்டும் நாங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாக் லைட்டு முடிச்சிட்டோம். இருங்கண்ணா செம்ம டைட்டாக இருக்கும் இப்போது. சீட்டு என்னடா தனியாகத்துன்னு போகிறோம் பார்க்காதீங்க. ஸோ நாங்கள் வந்து டூல்ஸ் கிட்ட எடுத்து அந்த ஃபாக் லைட்டை சரி பண்ணோம். கரெக்டாக எப்படி தேவையோ அப்படி வச்சுட்டோங்க. ஸோ அவ்வளோதான், திருப்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே தான் டீ குடித்தோம். அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ ஸ்ரீராம் ப்ரோ போய் பிடிக்கணும். அவரே போகிறேன், நீங்கள் வந்துருங்கடா சர்ன்னு அப்படின்னாரு. சரி ப்ரோ ஓகே வந்துடுறோம் அப்படின்ட்டோம். எல்லாம் தாச்சு. நான் எதுவும் மிஸ் பண்ணல. ஃபாக் லைட் பாருங்களேன், இது எல்லோ லாங்கில் அடிக்கிறதுக்கு, ஒயிட் வந்து கொஞ்சம் கீழே அடிக்கிறதுக்கு. கரெக்டாக அந்த செட்டிங்கை போட்டு வச்சோம் நாங்கள். தெரில, அது அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போது வேணா திருப்பி ஏற்றிக்கலாம். அது வரேன் எல்லோ ஆனாலும் கொஞ்சம் மேலே தான் தெரியுது. இல்லை ஒயிட்டு லெஃப்ட் சைடில் அதிகமாக தெரியுதுண்ணா. கரெக்டாக இருக்குது, உட்காருங்க. ஓகேண்ணா, பக்கா. டைம் பார்த்தீங்கன்னா 6:19 ஆயிடுச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே நிலாலாம் மறைஞ்சிட்டு இருக்குங்க. ஐயோ ஃபாக் லைட் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன்னா. ஸோ என்ன எதுக்கா என்னன்னா வந்து கொஞ்சம் மேகம் வந்துட்டு இருக்குங்க. குளிர் தான் தாங்க முடியல எங்களால். ஸ்ரீராம் ஒரு ஆளே காணுங்க, எங்கே போனார்னே தெரில. அவரு தான் கால் பண்ணுறாரு. இருங்க ஓரமாக நிப்பாட்டிடுவோம். வெளியே போகுதுங்க, செம்ம ஒரு மாதிரி கிளைமேட்டே நல்லா இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது, ஜாலியாக இருக்குது ஓட்டுறது. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஃபாக் லைட்டு சரி பண்ணிட்டேன். எல்லோ லைட் மேலே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கீழே அடிக்கிற மாதிரி மாற்றிட்டேன். அப்புறம் ஒயிட்டு பாருங்கள், ஏதோ ஒயிட்டு கொஞ்சம் தரையாக இருக்கிற மாதிரி. ஆனால் சைடு தான் கொஞ்சம் சரி பண்ணல. அது நட்டு லூஸ் பண்ணி தான் பண்ணணுன்னு இருக்குங்க. ஓ மை காட், ஸ்ரீராம் ப்ரோ தான் முன்னாடி போயிட்டாருங்க. எங்கே போனாருன்னு தெரியல. அவர் பறந்துட்டாரு ஸ்ப்ளெண்டர் வச்சுட்டு. அவர் பிடிக்கிறது தான் போயிட்டுருக்கோம், இன்னும் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அவர் இன்னும் பிடிக்கல. நான் பார்த்த அளவுக்கு பார்த்தா அவர் முன்னாடி இருக்காரு. என்னப்பா பஸ்கார நைட்டாரா? வந்துட்டார். இதோ பின்னாடி தான் இருக்காருங்க. நான் கூட எங்கேயோ போயிட்டாருன்னு நினச்சேன், பின்னாடி தான் நிற்கிறேன். டயர் மாற்றணும் எனக்கு. அலாயுதா இல்லையே, காற்று ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்கு. ஓ காற்று இருக்குண்ணா, இறங்கியிருக்கா? ஐயோ ரைஸ், எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா ஸ்ரீராம் ப்ரோ டயரும் போயிடுச்சுங்க. எங்களுக்கு டயர் மேலே டயர் பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. அதுதான் தெரிஞ்சுக்கிறேன். 4க்கு ஏதாவது ப்ராப்ளமாக பார்ப்போம். ஐயோ இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வருமோ. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் 3 போகிறோம். கேட்டாவது போகிறோம். வாக் அண்ட் லிஃப்ட்டு நல்ல பிளான் ப்ரோ. வாக் அண்ட் லிஃப்ட்டு. நான் இன்னைக்கு தலைவன் பர்த்டே தெரியல. இன்னைக்கு தலைவன் பர்த்டேன்ற யாருக்குன்றீங்க? நான் யார் ஃபேன்? யார் தீவிரமான ஃபேன்? இன்னைக்கு என் தலைவன் பர்த்டே. ரொனால்டோ பர்த்டே. February 5. ரொனால்டோ பர்த்டேல டயர் வாங்கி கொடுறா.